காதிர் பீர் ஷரீஃப் அவர்களுக்கும், எங்களுடைய அல்ஹிதாயா எஜுகேஷனல் ட்ரஸ்டினுடைய கண்ணியமிகு உறுப்பினர் அவர்களுக்கும், எங்களுடைய இந்த கல்வி நிறுவனத்துடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் உலமா பெருமக்கள் மற்றும் அட்மின் ஸ்டாஃப், கேர்டேக்கர்ஸ் அண்ட் வாட்ச்மேன், அப்புறம் டிரைவர்கள் அத்தனை பேர்களுக்கும், எங்களுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும், எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் முதற்கனுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இந்த அல்ஹிதாயா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் 2014 கண்ணியமிகு 25 ட்ரஸ்டிகளை கொண்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு மார்க்க கல்வியின் கூடிய சிறந்த கல்வியை தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு உறுதுணையாக உந்துதலாக இருந்த சகோதரர் அல்ஹாஜ் ரஃபி, சென்னையை சேர்ந்தவர், அல் ஹரமைன் ட்ரஸ்ட், அன்வார் சுஃபா ட்ரஸ்ட், யுனைடெட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட் இதனுடைய பொறுப்புதாரியாக இருந்து எங்களுடைய இந்த கல்வி நிறுவனத்தை ஆரம்பத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தார்கள். இந்த அருமையான நேரத்தில் அவர்கள் நான் நினைவு கூறுகின்றேன். அதே போன்று ராஜபாளையத்தில் உள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த கல்வி நிறுவனத்துடைய தாளாளர் ஷேக் அப்துல்லா அவர்களையும் இந்த அருமையான தருணத்தில் நினைவு கூறுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்வி நிறுவனத்துடைய மேனேஜிங் ட்ரஸ்ட் அண்ட் கரஸ்பாண்டன்ட் பொறுப்பில் நான் இருந்து வருகின்றேன். என்னுடைய செக்ரட்டரியாக எங்களுடைய பாசத்துக்குரிய சகோதரர் ஆடிட்டர் என்பி ஹாரூன் ரஷீத் அவர்களும், என்னுடைய ட்ரெஸராக பாசத்துக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் ஜஹாங்கீர் பாதுஷா அவர்களும், அதை தொடர்ந்து இந்த நகரில் உள்ள முக்கியமான வெல்விசர்களை 25 ட்ரஸ்டிகளை கொண்டு அவர்களுடைய பெயர்களை இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர்களை கொண்டு இந்த உன்னதமான கல்வி நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்வி நிறுவனத்துடைய விஷன் அண்ட் மிஷன் தரமான கல்வி, அதாவது இஸ்லாமிய விளிம்பியங்களுடன் கூடிய நவீன கல்வியை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தரத்தில், அதாவது குவாலிட்டியில் சமரசம் செய்து கொள்ளாமல் நமது சமுதாய நடுத்தர மக்களும் அதாவது ஈஸியாக அந்த ஃபீஸை செலுத்தக்கூடிய வகையில் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் அந்த கல்வி கட்டணத்தை நிர்ணயித்திருக்கின்றோம். தன்னம்பிக்கை உள்ள முஸ்லீம் மாணவர்களை உருவாக்கி அவர்களின் வாழ்க்கையை அதன் மூலம் சமூகத்தையும் மாற்றுவதே எங்களுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கின்றது. இந்த கல்வி நிலையத்தில் நோ அட்மிஷன் ஃபீஸ், நடுத்தர மக்களும் செலுத்தும் வகையில் ஏற்கனவே சொல்லபடி நடுத்தர மக்களும் செலுத்தக்கூடிய வகையில் தான் கல்வி கட்டணம். இதிலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்காக வேண்டி ஜக்காத், அதாவது பைத்துல் மால் மூலமாக ஜக்காத் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம். அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனமாக நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 100% லாப நோக்கு இல்லாத ஒரு சிறந்த நிறுவனமாக இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முற்றிலுமாக மாணவர்களின் நலனுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கு மட்டுமே இந்த இவர்கள் வருகின்ற சிறு தொகை, அதாவது லாப நோக்கு கிடையாது, இருந்தாலும் சிறு தொகை லாபம் வந்தாலும் இந்த மாணவர்கள் நலனுக்கும்
அவருடைய பள்ளியுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே அது செயல்படுகிறது. மற்றபடி இதோட ட்ரஸ்டிகள் எந்த இதுகளையும் இது பண்ண ஒன்லி அல்லாவுடைய பாதையில் மட்டுமே எங்களுடைய அந்த பொருளாதாரத்தையும் எங்களுடைய நேரங்களையும் இந்த கல்வி நிறுவனத்துக்காக வேண்டி கொடுக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய ட்ரஸ்டிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பயணத்தில் முக்கிய மேற்கொள்ளாக 2016 அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையுடனும் கண்ணியமிக்க எங்களுடைய ட்ரஸ்டிகளின் ஆதரவுடன் சமுதாயத்தில் உள்ள நல்லவருடைய துஆவுடனும் அனைத்தும் வசதிகளும் கூடிய விசாலமான இந்த பள்ளிக்கூடத்தை நிறுவினோம். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்து கொள்ளுங்கள். இந்த வளர்ச்சியை அல்லாஹ்வின் கிருபையால் முன்னேற்ற பாதையில் நிரந்தரமாக முன்னேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. உங்களுடைய துஆவும் உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய கடின உழைப்பு. எங்களது மாணவர்களை ஈருலக கல்வியிலும் சிறந்து விளங்க செய்கின்றோம். பாடத்திட்டத்தில் அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய ஆய்வுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. கற்றல் மகிழ்ச்சியாகவும் மன அழுத்தம் இல்லாமல் அர்த்தமுள்ளதாகவும் கொடுக்கப்படுகின்றது. கற்பித்தல் என்பது ஒவ்வொரு குழந்தையின் வயது, திறன் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வுக்கேற்ப நடத்தப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். கல்வி என்பது அழுத்தப்படுவதில்லை, மாறாக இயற்கையாக வளர்ச்சிய பாதையை கொண்டு செயல்படுத்தப்படுகின்றது. புதுமையான கற்பித்தல் முறைகள் விளையாட்டு முறையில் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாகவும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. நடைமுறையில் செயல்பாட்டு அடிப்படையிலான கல்வியை புரிந்து கொள்ளக்கூடியவில் அது ஊக்குவிக்கப்படுகின்றது. கற்றல் ஆர்வத்தையும் படைப்பாற்றலையும் ஊக்குவித்து அந்த முறையில் கல்வியை பயிற்றுவிக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஒருங்கிணைந்த நவீன தொழில்நுட்பம் கற்பித்தலில் புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துகின்றோம். ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக கற்றுக் கொடுத்தல், இன்னும் இன்டராக்டிவ் டிஜிட்டல் பேனல் மூலமாகவும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது மாணவர்களுக்கு அவருடைய அந்த கற்றல் திறனை அதிகப்படுத்துவதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளன. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சிறப்பு கவனம் கொடுக்கப்படுகிறது. ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக வேண்டி சிறப்பு கவனம் கொடுத்து அவங்களையும் மற்ற குழந்தைகளோடு ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக வேண்டியான எங்களுடைய ஆசிரியர்கள் மிக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எந்த லெவல் குழந்தைகள் வந்தாலும் நாங்கள் ஒதுக்குவதில்லை. அதாவது சில ஸ்கூலில் நம்ம அந்த இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா குழந்தையும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அதனால் அவங்களை நம்ம எல்லா குழந்தையும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆற்றலையும் அறிவையும் கொடுத்துருக்கின்றான். அந்த வகையில் அவங்கள நாங்கள் அதை எப்படி அவங்கள்ட்ட இருந்து அந்த கல்வி திறனை கொண்டு வர வேண்டும் என்று யோசித்து அவங்களை நாங்கள் நல்ல முறையில் நாங்கள் முன்னேற்றி கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்பிக்கையுடன் செயல்பட தொடர்ச்சியாக அசஸ்மெண்ட்டும் கொடுக்கப்படுகின்றன. குர்ஆன் வாசிக்க தெரியாதவர்களுக்கு தனியாக நாலிரா கிளாஸ் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். அதாவது நாங்கள் எங்கள்கிட்ட இருந்து கேஜிலேருந்து வர குழந்தைகளுக்கு குர்ஆன் வாசிக்க கற்றுக் கொடுத்துட்றோம். ஆனால் இடையில மிடில் சேராங்கல்ல, 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லாம் சேராங்கல்ல, வேறு ஸ்கூலில் படிச்சு சேர்றவங்களுக்கு அந்த குர்ஆன் வாசிக்க தெரியாது. இதற்காக வேண்டி சிறப்பு கவனமாக அவங்களுக்கு காலையிலேயே ஃபஸ்ட்டு பீரியடிலேயே அவங்களுக்கு அவங்களையும் அந்த தெரியாதவர்களையும் அவங்களுக்கு குர்ஆன் மிக கவனம் செலுத்தி அவர்களை மற்ற குழந்தைகளோடு ஈக்குவலாக விரைவாக கொண்டு வந்து அவங்களோட சேர்த்து விடுகிறோம். ஒவ்வொரு குழந்தைகளின் வாழ்விலும் தொழுகை மற்றும் சுன்னத்தான வாழ்க்கை முறை வருவதற்கு மிகவும் முயற்சி எடுக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக வேண்டி எங்களுடைய அந்த பெற்றோர்கள் மிகவும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் அதிகப்படியான சப்போர்ட்டுகளை அவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கும் போது அப்படி அவங்களை கொடுக்கும்போது, ஏன்னா எங்களுடைய முயற்சி நாங்கள் எடுக்கிறோம், எங்களுடைய எஃபர்ட்ஸ் 100% எடுக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வீட்டுகளில் அந்த செயல்முறைப்படுத்தணும்னா அந்த வீடு பெற்றோருடைய
அந்த சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். சப்போர்ட் கொடுக்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய உங்கள் குடும்பத்தினுடைய மாற்றத்தை நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. தற்காப்பு கலைகள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஈசிய மாஸ்டர் இதுக்காக மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். உடல் வலிமை, கவனமான மனநிலை, எமோஷனல் பேலன்ஸ், மாரலி டிசிப்ளின், நல்ல ஒழுக்கமாக இந்த ஃபிசிக்கல் இது கொடுக்கும்போது ஒழுக்கத்துக்கும் அது காரணமாக இருக்கின்றது. இதன் மூலமாக the achieve all we train students in yoga, karate, சிலம்பம், உசு, kick boxing, sword fight, wall சண்டை, and also taken to the various national wise competition. நேஷனல் லெவல்லையும் அந்த காம்படிஷனில் கலந்து பரிசுகளை வென்றிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்டர்நேஷனல்லையும் நம்மளோட குழந்தைகளை கொண்டு போன தகுதியில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் அந்த செய்தியும் நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக தர இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இது அதாவது ஜெண்டர் பாகுபாடெல்லாம் பார்க்கறதில்ல. அதாவது ஆண் பெண் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இது பெண்களுக்கும் நாங்கள் இந்த இதெல்லாம் கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த சில நேரம் இன்னும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கராத்தை மற்றும் சிலம்பம் மற்றும் வாழ்வித்தை இதெல்லாம் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களுமே அவங்களுக்கும் நம்ம ஈக்குவலாக அந்த இதுகளை கொடுக்கணும். இஸ்லாமிய பெண்களுக்காண்டி ஒதுக்கி வைக்கிறது இல்லை. அவர்களுக்கும் இந்த மாதிரியான கலைகளை கற்றுக் கொடுத்து அவளை மன திடத்தோட ஒழுக்கத்தோடையும் தைரியமான பெண்களாக வருவதற்கான முயற்சி கிளாஸ் ரூமுக்கு அப்பால் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் போட்டி தளத்திற்கு அவர்களை ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் வெளியே போய் போட்டியில் நிறைந்த உலகமாக இருக்கிறதுனால போட்டி தளத்திற்கு அவர்களை உருவாக்குகின்றோம். அந்த வகையில் ஓமியாத், சயின்ஸ் எக்ஸ்போ, ஒலிம்பியாட், ஃபேஷன் ஃபண்டாசியாண்ட் மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் எக்ஸ்போவையும் மிக சிறப்பான முறையில் நாங்கள் ஸ்கூலில் நடத்தி காட்டியிருக்கின்றோம். அதன் மூலமாக எங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய திறனை இந்த வெளி உலகுக்கு காட்டினோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே எங்களுடைய ஆசிரியர்களாலும் இதை செய்ய முடிந்தது. எங்களுடைய டெஸ்டினுடைய முழு ஒத்துழைப்பினாலேயும் செய்ய முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் குர்ஆன் சேரும் வகையில் மீடியா மூலமாக சில விஷயங்கள்லாம் கொடுக்கிறோம். அதாவது பிள்ளைகளை மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து மக்களுக்கும் இஸ்லாம் குர்ஆன் சேரும் வகையில் மீடியா மூலமாக கொடுக்கப்படுகிறது. எங்கு எப்போது தேவைப்படுகிறதோ அங்கே எல்லாம் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்புடனும் எமது ஸ்கூல் என்ற தியாக உணர்வுடனும் வழிநடத்தி செல்கின்ற எங்கள் ரைட்வேயின் அசட்ஸ் ஆசிரியர் பெருமக்களையும் அட்மின் ஸ்டாஃப் மற்றும் பள்ளியை அல்லாஹ்வின் கிருபையினால் இரவு பகலாக காட்டிக் கொண்டிருக்கின்ற வாட்ச்மேன் சகோதரரையும் மற்றும் கேர்டேக்கர்ஸ் குழந்தைகளை நல்ல முறையில் சுத்தமாகவும் பள்ளியையும் சுத்தமாக வைத்துக் கொண்டு எங்களுடைய கேர்டேக்கர்களையும் குழந்தைகளை பாதுகாப்பாக பள்ளிக்கு கொண்டு சேர்க்கின்ற வேன் பஸ் டிரைவர்களையும் இந்த அருமையான தரத்தில் அவங்களுக்கு நன்றியுடன் வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக துஆவும் செய்கின்றோம். அல்லாஹ்வின் கிருபையுடன் உங்கள் அனைவருடைய துஆவுடனும் சப்போர்ட்டுடன் நாங்கள் இன்னும் உயரத்துக்கு செல்ல அல்லாஹ்வுடைய கிருபையுடன் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நேரான வழிகாட்டுதலுடன் அதற்கு தாங்கள் அனைவரும் துஆ செய்யுங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த கல்வி நிறுவனத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போக தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.